தென்றலே மெல்ல பேசு எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு விமல் ப்ரோன்ற வார்த்தையே கேக்குறேன். பரமன் 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 அதான் பரமன் இளமதிதான். பரமன் ஒரு சண்டைக்கோழி இதுதான் சண்டைக்கோழி. ஆமா சண்டைக்கோழி தான். இல்ல அதாவது உண்மையிலேயே வந்து அங்க போயிட்டு அந்த கேரக்டராவே எங்க போனாலும் பரமன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஃபுல்லாவே பேர் ரெஜிஸ்டர் ஆனதே பரமன் தான். ரெண்டாவது சீரியல் பேர் தென்றலே மெல்ல பேசு சீரியலை விட பரமன் சீரியலா சண்டைக்கோழி சீரியல்ல வருவாங்களே சண்டைக்கோழி சீரியல்ல வருவாங்களேன்னா ரெகக்னைசேஷனு சூப்பர். அந்த வகையில பார்க்கும்போது நல்லா இருக்கும் அந்த ஒரு ஃபீலே. ஏன்னா இப்போ உங்களை வந்து இனிஷியல் டேஸ்ல இருந்து பார்க்கும்போது சினிமாக்கு நம்ம வந்து பிளான் பண்ணி வந்து இப்போ சீரியல்ல ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு ரீச் எல்லாம் கிடைக்கும் போது அந்த ஃபீலே ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல. ஆமாமா, டிஃப்ரெண்டான ஃபீல். சூப்பர். உங்களுக்கு எப்படி இருக்கு தமிழ்நாடு? எனக்கு ரொம்ப ஆசை இருந்தேன் தமிழ் பேசணும். ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. முன்னாடி எனக்கு தமிழ் தெரியாது, சுத்தமா எனக்கு தெரியாது. அங்கே வா இங்க போ அது மட்டும் தான் தெரியும். ஆனா என் ஃப்ரெண்ட் இருக்கு. அவளும் வந்து அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அவன் வந்து பாண்டிச்சேரி. அவங்க கிட்ட டெய்லி பேசிட்டே இருக்கும். இப்ப தமிழ்ல பேசிட்டே இருக்கும். ஏதாவது பேசி நான் இப்படியே பாத்துட்டு இருக்கேன். எப்படிடி எனக்கும் பேசணும் தமிழ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ். ஆனா பேச வரல. ஆனா எனக்கும் பேசணும் அந்த மாதிரி சொன்னேன். அது டெய்லி ஒரு ஆள் கிட்ட பேசிட்டே இருந்தா ஓகே. நானும் யாருக்கிட்ட பேசுவேன், எனக்கு யாருமே பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது தமிழ்ல. முன்னாடி முன்னாடி இப்ப அவர் ஃப்ரெண்டா இருப்பாரு பயங்கரமா. நான் மட்டும் இல்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய இல்ல, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. சோ அப்படிதான் தமிழ் ரொம்ப பிடிக்கும். பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட வச்சு பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல பிராக்டிஸும் பண்ணல, அவள் பிராக்டிஸ் பண்ணிருக்கு. ஆனா எனக்கு ஆசை இருக்கு தமிழ் பேசும்போது எனக்கும் பேசணும், இந்த மாதிரி ஃப்ளூவெண்டா கொஞ்சம் பேசணும் அந்த ஆசை இருக்கு. அந்த மாதிரி நான் நினைச்சதே இல்ல இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரும்னு நினைச்சதே இல்ல. நினைச்சதே இல்ல இல்லதானே? இல்லதான் கரெக்டா இருக்கு, நீ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இல்லை இல்லை பரவாயில்லைங்க, நீங்க இப்படியே பேசுங்க. அதான் நல்லா இல்ல இல்ல வேணாம் இல்லாவே அதுதான். இப்போ பொதுவா வந்து நம்ம இந்த சீரியல்ல வந்து ஓகே இவங்க தான் பேர் அப்படி நம்ம ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதெல்லாம் கிராக் பண்ணிட்டு யார் நமக்கு பேரா இருப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க தான் பேர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே மாறி மாறி தெரிய வந்தோடனே என்னெல்லாம் பண்ணீங்க? டக்குனு போய் இன்ஸ்டாகிராம்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா? ஓ இவங்க தான் பேர். நான் பார்த்தேன். ஆமா, எனக்கு என்னன்னா நான் வந்து மேல் லீடா ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டேன். ஓகே, ஹீரோயினுக்கு முன்னாடி நான் ஒரு 17 பொண்ணு கூட ஆடிஷன் டெஸ்டா, ஒரு 17 கேர்ள். அதனால நீங்க கேட்டீங்க தெரியுமா அந்த சர்ப்ரைஸ், அது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். போவேன் பண்ணுவேன் ஆடிஷன் பண்ணுவேன் வருவேன் 17 கேர்ள்ஸ் ப்ரோ. 17 கேர்ள்ஸ்ல இவங்க ஒருத்தவங்க. ஆனா நான் வந்து ஒரு 3 பேரை கேட்டேன். இவங்க 3 பேர்ல தானே ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன் ஆடிஷன் பார்த்துட்டு. அதுல ஒண்ணுதான் இந்த பொண்ணு. நான் கேட்டேன் சார்ட்ட இந்த பொண்ணா, அப்புறம் வேற ஒருத்தவங்க அவங்க வந்து இப்ப வேற ஒரு சீரியல் லீடா பண்றாங்க. ஸ்பெஷலா இவங்களை கேட்டீங்க? கேட்டேன் பாத்தீங்களா, ஸ்பெஷலா உங்களை கேட்டிருக்காங்க. அது ஏன் இப்படி? பர்ஃபார்மன்ஸால. அப்போ அப்படி பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அந்த ஆடிஷன் டேப்ல. ஆடிஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல.